ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி ஆரம்பிச்ச அந்த ஃபவுண்டேஷன் டேயை ஆந்திரால வந்து கொண்டாடி இருக்காங்க. அந்த விழால பேசும்போது சிலர் வந்து சமஸ்கிருதத்தை ஏன் வெறுக்கிறாங்கன்னே தெரியல. அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் ஹிந்திக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி வேணாமா, ஆனா வந்து தமிழ் படங்களை ஹிந்தியில டப் பண்ணி நார்த் இந்தியால பாலிவுட்ல கலெக்ஷன் பண்ணுவாங்களாம், அந்த பணம் மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்ல, வேற என்ன சம்பந்தப்படுத்திக்கிட்டாரு. அதான், அதாவது இப்போ யூபிலயோ பீகார்லயோ கொண்டு போய் தமிழ்ல படம் போட்டு நீங்க எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாதான் அது திணிப்பு. இவர் வந்து அங்க போய் ஹிந்தியில தானே போடுறாங்க. ஏன்னா அங்க ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அங்க மக்கள் பார்க்க விரும்புறாங்கங்கும் போதுதான் அங்க வந்து டப் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பட் அவர் இதுக்கையும் மொழி பிரச்சனையும், அவர் சினிமால இருந்ததுனால சினிமாவையும் மொழி பிரச்சனையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு, அவர் எப்பயுமே ஒரு சினிமா நடிகரா தானே இருக்காரு. ஏதாவது கார்ல போனோம்னா ஒரு நூத்துக்கணக்கான கார்ல வந்து போறது, ரோட்ல போய் படுத்துக்கிறது. ஆமா, அவர் வந்து அப்ப மார்க்சியம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாரு. அம்பேத்கர் வழியை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கொஞ்ச நாள் பேசினாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எல்லாம் கூட்டணி வச்சாரு. இப்போ வந்து சனாதன தர்மத்தை மீட்டெடுக்கிறதா என்னோட குறிக்கோள்னு சொல்லி அவரு அதுக்கு நேர் எதிர் பாதையில போயிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் ஒரு கன்ஃபியூஸ்டாவே இருக்காரு போல, ஏதோ பேசி இருக்காரு.